என்ன புனிதங்க? நான் கேட்கிற, கட்சி எதுக்கு ஆரம்பிச்சீங்க? இதே திமுகவை எதிர்த்து நான் டிவியை உடைப்பேன்னு ஆரம்பிச்சீங்களா? இன்னைக்கு எப்படி புனிதம் பெற்றீங்க? திமுக உடனான கூட்டணி புனிதமானது என கூறிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். காதல் புனிதமானதுன்னு சொன்னவர் கூட்டணி புனிதமானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. சொன்னப்ப எங்களுக்கு அவரு புனிதமானதுன்னு சொல்றத பார்த்தா எல்லாத்துக்கும் அதுதான் ஞாபகம் வருது. அவர் எதை புனிதமானதுன்னு சொல்லிக்கொண்டு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் பாடம் எடுத்து கொண்டு இருந்தாரு. என்ன புனிதங்க? நான் கேட்கிற, கட்சி எதுக்கு ஆரம்பிச்சீங்க? இதே திமுகவை எதிர்த்து நான் டிவியை உடைப்பேன்னு ஆரம்பிச்சீங்களா? இன்னைக்கு எப்படி புனிதம் பெற்றீங்க? நீங்க புனிதம் பெறலன்னா கூட தேர்தல் கமிஷன் உங்களை புனிதனா தான் ஆக்கிடுவாங்க. தனி மனிதன் தான். இன்னைக்கு நீங்க ஒரு கட்சி கிடையாது உங்களுக்கு. ஆக நீங்க புனிதம் பெற்றீர்களோ இல்லையோ தனி மனிதனாகி விட்டீர்களா? அதான் இன்னைக்கு கணக்கு. தேர்தல் கமிஷனே உங்களை ஒரு 43 கட்சியோட உடனே நீக்கியாச்சு. அவ்வளவுதான். கட்சி நடத்த தெரியலங்க உங்களுக்குலாம். நல்ல கூட்டம். ஐயா, அவர் ஆக்டருங்க, நாங்க டாக்டர். நாங்க இருக்கும்போது எவ்வளவு கூட்டம் கூடும். அவங்க எங்களுக்கு போடுறதெல்லாம் வந்தா வரவங்க ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு விஜய்க்கு வருவங்கள ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. தேர்தலில் வரட்டும், வேடிக்கை பார்க்க கூட்டம் வரும். அப்படி பார்த்தா கூட்டமே வரலன்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லாதுங்க. ஆமா, தனுஷுக்கு வரும், ரஜினிக்கு வரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.